பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார். ஏசாயா 58:11 ஒரு பகுதியை நான் வாசிக்கிறேன். நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். ஒரு நீர் பாய்ச்சலான தோட்டம் எப்படி இருக்கும்? செழுமையாக, செழிப்பாக, வறட்சி இல்லாமல், வளமையாக, காய்ந்து போகாமல், பசுமையாக இருக்கும். ஒரு வற்றாத நீரூற்று எப்படி இருக்கும்? எப்பொழுதும் நீர் சுரக்கக்கூடிய நிலைமையிலே, எப்பொழுதும் தண்ணீர் வரத்து அதிகமாக இருக்கக்கூடிய நிலைமையிலே மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அதே போலத்தான் உங்களுடைய வாழ்க்கையும் செழுமையாக, செழிப்பாக, வறட்சியின்றி, வளமையாக, எப்பொழுதும் ஆசீர்வாதம் சுரக்கக்கூடிய நிலைமையிலே, என்றென்று மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கக்கூடிய நிலைமையிலே நீங்கள் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகின்றார். சரி, யார் நீர் பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பார்கள்? அதற்கு முந்தின வசனம் சொல்கிறது, பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினாள் என்று. அதாவது பசியோடு இருக்கிறவர்களுக்கு உங்களுடைய ஆகாரத்தை கொடுத்து, சிறுமைப்பட்ட ஜனங்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை நீங்கள் செய்து அவர்களை திருப்தியாக்கினால் நிச்சயமாகவே நீங்கள் நீர் பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பீர்கள். நீதிமொழிகள் 28:27 சொல்கிறது, தரித்திரருக்கு கொடுக்கிறவன் தாழ்ச்சி அடையான். Whoever gives to the poor will lack nothing. அதாவது நீங்கள் தரித்திரர்களுக்கு கொடுத்து உதவும் பொழுது நீங்கள் குறைவில்லாமல் நிறைவாய் ஆசீர்வாதமாய் வாழ்வீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அதைத்தான் 2 கொரிந்தியர் 9:8-9 ஆகிய வசனங்கள் இவ்விதமாக சொல்கிறது. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபைகளையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடி ஆகும் என்று. பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உடையவர்களாக, நிறைவுள்ளவர்களாக, ஆசீர்வாதம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் சகலவிதமான நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாக இருக்க வேண்டும். வாரி இறைக்க வேண்டும், ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும். அப்பொழுது உங்களுடைய நீதி நிற்கும். நீங்கள் நீர் பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் நிச்சயமாய் இருப்பீர்கள். எனவே உங்களால் முடிந்த அளவு வறியவர்களுக்கும் வறுமையிலே இருக்கிறவர்களுக்கும் வாரி வழங்குங்கள். தரித்திரர்களுக்கும் தாழ்ச்சியிலே இருக்கிறவர்களுக்கும் தயவு செய்யுங்கள். திக்கற்றவர்களுக்கும் கைவிடப்பட்டவர்களுக்கும் உங்களால் முடிந்ததை செய்யுங்கள். கஷ்டப்படுகிறவர்களுக்கு இஷ்டப்பட்டு உதவி செய்யுங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை நீர் பாய்ச்சலான தோட்டத்தைப் போல வற்றாத நீரூற்றைப் போல வைத்து ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா.